எஸ்டாப்ளிஷ் கிரிப்டோ கரன்சி ப்ளஸ் எமர்ஜிங் ப்ராஜெக்ட்ஸை எப்படி சூஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் சிம்பிளாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது. ஓகே, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் எடுக்கிறதுனாலும் சரி, நீங்கள் லாங் டைம் ஹோல்டிங்குக்கு கிரிப்டோ கரன்சியோட ப்ரொஜெக்டோட நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னாலே நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதுக்கு பிறகு பெஸ்ட்டான என்ட்ரி பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டான ப்ராஜெக்ட், எஸ்டாப்ளிஷ் ஆன கிரிப்டோ கரன்சி, அப்படி இல்லைன்னா எமர்ஜிங், அதாவது இப்போ வாங்கினா ஃபியூச்சரில் நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னா முதலாவது அந்த கொயின்ட ஒயிட் பேப்பரை வாசிக்கணும். ஒயிட் பேப்பர்னு சொன்னால் அந்த கொயினை பற்றி எல்லாமே எழுதியிருப்பாங்க. அந்த கொயினை உருவாக்கினாங்க யார், அவங்களோட அந்த கொயின் என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகுது, இந்த கொயினுக்கு என்னென்ன ஃபியூச்சரில் என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க, இப்போ என்ன இதை சால்வ் பண்ணுதுன்னு சொல்லி எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுட அந்த ப்ரொஜெக்டை ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் பேப்பரை நீங்கள் என்ன செய்யணும், ஃபுல்லாக வாசிக்கணும். ஃபுல்லாக ஒயிட் பேப்பரை வாசித்தது பிறகு அந்த ப்ரொஜெக்டரை சோஷியல் மீடியாக்களில் போய், முக்கியமாக ட்விட்டர் ப்ளஸ் டிஸ்கோர்ட்டில் போய் அந்த கொயின் எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த கொயினுக்கு அந்த கொயின் போடுற போஸ்ட்டுகளுக்கு எந்த அளவுக்கு ரீட்வீட்ஸ் வருது, எந்த அளவுக்கு லைக்ஸ் வருது, அதுக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு கம்யூனிட்டி எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ பெருசாக லைக்ஸ் வரும், இல்லை ட்வீட் வரும், இல்லை ஆக்கள் பெருசாக கணக்கெடுக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு என்ன செய்யற கொஞ்சம் காலத்துலேயே அந்த கோயின் டெட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் எல்லாமே அப்படி டெட் ஆகாமட்டா அப்படி சொல்ல முடியாது. அடுத்தது கோயின்ட டோகனமிக்ஸை பார்க்கணும். டோகனமிக்ஸ்னோன்னா அந்த கோயின் எந்த அளவுக்கு அதோட மெக்ஸ் சப்ளை இருக்குதா, அப்படி இல்லாட்டி கண்டினியூஸ் சப்ளை வச்சிருக்காங்களா, அந்த கோயினை எந்த அளவுக்கு இது ப்ரீசேல் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, அப்படி செல் பண்ணினாக்களுக்கு நினைச்சா விற்கிற மாதிரி வச்சிருக்காங்களா, இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டிங் பீரியட் வச்சிருக்காங்களா, அதை பார்க்கணும். ஏன்னா இப்போ ப்ரீசேல் பண்ணி போட்டு கோயின் லான்ச் ஆகின உடனே ப்ரீசேலில் வாங்கினவனுக்கெல்லாம் 10-20 மடங்கு ப்ராஃபிட் ஆகினோன்னா உடனே வித்தானோன்னா கோயின் திரும்ப டம்ப் ஆயிரும். அதனால அதை வெஸ்டிங் பீரியட்னு சொல்லி அநேகமான கோயின்ஸில் என்ன வாங்கணும்னா வாங்குற கோயினை உடனே விற்கல, அதாவது ப்ரீசேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் உடனே விற்கல, அவங்களுக்கு கோயின் ஒரு 10% ஒவ்வொரு மாதமாக லோக் ஆகும். அப்படி இல்லாட்டி அப்படி வேற மாதிரியே இது வெஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறதுல என்ன நடக்கணும்னா அந்த கோயின் அந்த ஏர்லி இன்வெஸ்டர் டம்ப் பண்ணுறது தடுக்கப்படும். அதை மாதிரி விஷயங்களை நல்லா பார்க்க நீங்கள் என்ன சொன்னாங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் ரிசர்ச் பண்ணி கோயினை வாங்கி முடிய கோயின் லான்ச் ஆகின உடனே அவனை பிடிச்சி டம்ப் பண்ணி விட்டானோன்னா அப்படியே கோயின் கீழே போயிடும். ஓகே, ஸோ அதை மாதிரி விஷயங்களை பார்க்கணும். அடுத்தது அந்த கோயின் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. கோயின் ஃபவுண்டர்ஸ் லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்து அவங்களோட பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸை போய் வெரிஃபை பண்ணணும். இப்போ லிங்க்டின்ல ஒரு 5 வருடத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி காட்டுதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஓகே சொல்லி போட்டால் அந்த ப்ராஜெக்டை உண்மையிலே அவர் செஞ்சிருக்கிறார், உண்மையிலே சம்மந்தமான நாலேஜ் இருக்கான்னு சொல்லி அதை போய் வெரிஃபை பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஐடியா ஒன்று எடுத்து ஓகே இதுக்கு பின்னால் இருக்கிறாக்கள் நல்ல எஸ்டாப்ளிஷன் ஆக்கள் தான், ஸோ அவங்க நாளைக்கு இந்த கோயினுக்கு இவங்க சொல்லியிருக்கிற விஷயத்த செய்வாங்கன்னு சொல்லி ஒரு இதுதான். எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான், நாளைக்கு செய்கிறது செய்யாத பண்ணுங்க இனி அவங்களோட ஹையில் இருக்குது. ஓகே, நம்ம ஆஸ் அன் இன்வெஸ்டராக நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். ஓகே, ரிசர்ச் பண்ணி இவ்வளவு செஞ்சு உங்களுக்கு மனசுக்கு சொல்லுது ஓகே இந்த கோயின் பெஸ்ட்டாக போகும், இந்த கோயின் வேறு லெவல்னு சொல்லி உங்கள் மனசுக்கு தோணிச்சின்னொன்னா அதுக்கு பிறகு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட்டு போகலாம். இந்த கொஷனுக்கு இப்படி செஞ்சு தான் நீங்கள் எமர்ஜிங் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொன்னது நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி ஆல்ரெடி லான்ச் ஆகின கோயின் லான்ச் ஆகிறதுக்கு முதலும் இதே விஷயத்த பண்ணலாம். இதே விஷயத்த பண்ணுறது தான் ஏர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணி சில நேரம் ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸும் எடுக்கலாம், சில நேரம் கலாட்ரல் ஏர் ட்ராப்ஸ்னோன்னா நீங்கள் வேறு விஷயங்களை கலாட்ரலாக கொடுத்து அந்த ஏர் ட்ராப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஐசிஓ, ஐடிஓ, ஐஇஓன்னு சொல்லி 3 விஷயம் இருக்கேன். சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி இதில் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சம்மந்தமான எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் இன்டெப்த் ட்ரைனிங் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் இருக்குது. அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணுனாலும் பயோல டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் போட்டிங்கன்னா HBUconsultancy.com, அதுக்கு போய் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ எங்கள் HBU கன்சல்டன்சியால் ஒரு ஃப்ரீ AI ட்ரேடிங் போட்டு ஒன்று கொடுத்து அதுக்கு கூட $5 கேஸ் ஃபீஸ் ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறோம் கமெண்ட் வின்னர்ஸுக்கு. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் கீழே AI போனஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு பயோல டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் போட்டிங்கன்னா HBUconsultancy.com, அதுக்கு போய் எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டை கண்டெக்ட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் தருவாங்க. பாய்.